யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக ஒரு புது அப்டேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டை நம்ம ஆன் பண்ணிக்கும் போது நம்ம சேனலில் மோர் வியூஸ், மோர் சப்ஸ்கிரைபர், மோர் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த அப்டேட் என்னோட சேனலில் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. உங்களோட சேனலில் இன்னும் இந்த அப்டேட் வரல அப்படின்னா இந்த நவம்பர் எண்டுக்குள்ளே இந்த அப்டேட் வந்துடும். ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபார் யூ செக்ஷன். இந்த ஃபார் யூ செக்ஷன்னா என்ன, இதனால் நமக்கு என்ன பர்பஸ் இருக்குது, இதில் எப்படிலாம் நம்ம செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் உங்கள் சேனலில் அப்டேட் ஆகியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் சேனலோட ப்ரொஃபைல் பிக்சருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் யூ அப்படின்ற ஒரு செக்ஷன் புதுசாக ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த அப்டேட் இன்னும் உங்கள் சேனலில் ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த நவம்பர் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலில் போதுமான அளவு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார் யூ செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலில் ஆட் ஆகிடும். இந்த அப்டேட்னால நமக்கு என்ன பர்பஸ் இருக்குது, இந்த அப்டேட்டில் இருக்கிற செட்டிங்ஸை நம்ம எப்படி ஆன் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்மளோட மொபைலில், நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட சிஸ்டமில் நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் studio.youtube.com அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு சேனலோட பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம மொபைலில் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெனூஸ் இருக்கும். இதில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனலுக்கான லேஅவுட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் யூ அப்படின்ற புதுசாக ஒரு செக்ஷன் ஆட் ஆகிருக்கும். இந்த ஃபார் யூ செக்ஷன் எதுக்காக அப்படின்றது யூடியூப்பில் தெளிவாக ஃபஸ்ட்டே ஒரு 2 லைனில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூடியூபே நம்மளோட கண்டென்ட்டை வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண போகுது. இது எதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வியூவர் நம்மளோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் யூ அப்படின்ற இந்த செக்ஷன் ஆட் ஆகிருக்கும். இதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம சேனல்லேருந்து எந்தெந்த கண்டென்ட்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். நம்ம சேனலோட ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி யூடியூப் நம்ம வீடியோஸ் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ண போகுது. ஸோ வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஃபார் யூ செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுமே இந்த ஃபார் யூ செட்டிங்ஸில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது கண்டென்ட் டைப். இதில் நமக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்டை யூடியூப் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் இருக்க லைவ் ஸ்ட்ரீமர் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸை ஃபார் யூ செக்ஷனில் வியூ ஆகணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஷார்ட் வீடியோஸ் மட்டும் நமக்கு ஃபார் யூ செக்ஷனில் ஷோ ஆக வேணாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரீசன்சி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கண்டென்ட் அப்புறம் ரீசன்ட் கண்டென்ட் ஒன்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் கண்டென்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நமக்கு அதுலேருந்து எந்த கண்டென்ட் எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணணுமோ அது யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். அது இல்லாமல் கீழே இருக்கிற ரீசன்ட் கண்டென்ட் ஒன்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ளே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற அப்லோட் பண்ணியிருக்க அந்த வீடியோலேருந்து அவங்க அந்த வியூவரோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸை மட்டும் யூடியூப் எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இதில் நமக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செட் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே செட் ஆகிடும். இப்போ சப்போஸ் இந்த செக்ஷனே நமக்கு தேவையில்லை, நம்ம சேனலில் ஜஸ்ட் பிளேலிஸ்ட் மட்டும் வியூ ஆனால் போதும், இந்த ஃபார் யூ செக்ஷன் நம்ம டிஸ்பிளே பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த செக்ஷன் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார் யூ செக்ஷன் நமக்கு டிசேபிள் ஆகிடும். இப்போ டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த பப்ளிஷ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலோட ஃப்ரண்ட் பேஜில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி எப்போ வேணாலும் இந்த ஃபார் யூ செக்ஷன் நம்ம சேனலில் ஆன் பண்ணிக்கவும் முடியும். யூடியூப் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோவை சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.